ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்கு. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். நம்ம கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கு, நோய் இருக்கு, உபாதைகள் இருக்கு, அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கு, இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம், அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்கார். 26ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல வரும். அதனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது நினைத்தாலும் அதில் வெற்றி வரும். 9-10 அதிபதிகள் 9-10 அதாவது 10ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பொது காரியங்களுக்கு செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, சொந்த தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கான்ட்ராக்ட் வேலை அந்த மாதிரியான விஷயங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியான புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வேறு மதம், வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறார். குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக திடீர் பணம் வரும். அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். லேண்டு வழியாக, அதாவது இடம், வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மறைந்திருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 24/6/2024 30/6/2024 வரை உண்டான வாரத்தில்
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அவங்க நினச்ச மாதிரியே காலேஜ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 26ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து ஒரு 28ஆம் தேதி காலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் இருக்குது. அதாவது 26ஆம் தேதி காலை ஒரு 4 மணியிலிருந்து 28ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மறைவு ஸ்தானம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குவீங்க. பார்ட்னர்ஷிப் தொழிலுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க. வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். சப்தமம்னு பார்த்தாலேயானால் 28ஆம் தேதி காலத்தால் ஒரு 7:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி காலை ஒரு 9:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர நண்பர்கள் மூலியமாக திடீர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக அமையிறது 30ஆம் தேதி காத்தாலிருந்து 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் கிரியேட் பண்ணுறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் திடீர் ஜாக்பாட் அடிக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர இந்த புத்தகம் வச்சு வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கவிஞர்கள் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு போங்க. அதாவது இதில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த கற்பகாம்பாள் கோவிலுக்கு போகும்போது துளசி வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பக்கத்தில் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம்.